கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 மாதங்களில் மட்டும் 1,47,00,000 மதிப்புள்ள 930 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் எஸ்பி ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் செல்போன் தொலைந்து போனதாக பல்வேறு மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க எஸ்பி உத்தரவிட்டிருந்தார். எஸ்பி உத்தரவின்படி சைபர் பிரிவு போலீசார் காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடித்து மீட்கும் பணியில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். தொடர் நடவடிக்கையால் தற்போது சுமார் 43,50,000 மதிப்புள்ள 290 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேற்படி கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்களை உரிய நபர்களிடம் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் ஒப்படைத்தார். கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ்குமார். இனிய காலை வணக்கம். இன்று கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்கள் தவறவிட்ட மற்றும் காணாமல் போன செல்போன்கள் மீட்கப்பட்டு ஏறத்தாழ 43,50,000 மதிப்புள்ள 290 செல்போன்கள் மீட்கப்பட்டு அது உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வானது இன்று நடைபெற்றுள்ளது. இதுவரைக்கும் கடந்த 7 மாத காலகட்டத்தில் மொத்தமாக 930 மொபைல் போன்ஸ் நம்ம கண்டுபிடித்து அது உரியவர்களிடம் ஒப்படைத்துள்ளோம். அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1,47,00,000 மதிப்புள்ள செல்போன் மீட்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைத்து உள்ளோம். பொதுமக்கள் செல்போன் காணாம போச்சுனாவோ இல்ல தவற விட்டாலோ பதட்டப்படாம CIR சொல்லிட்டு ஒரு போர்ட்டல்ல போயிட்டு நம்ம காணாமல் போன மொபைல் போனோட IMEI நம்பர் போட்டு அதை பிளாக் பண்ணா நம்மளோட கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்க இயலும். அதனால பதட்டப்படாம அந்த CIR போர்ட்டல்லையோ இல்ல தமிழ்நாடு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல்லையோ போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணா இந்த காணாமல் போன மொபைல் போனை அதை ஈஸியா கண்டுபிடிப்பதற்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருந்து கடந்த மாதம் கூட போயிட்டு வட இந்தியால இருந்து நம்ம குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம். இந்த சைபர் குற்றங்கள் அதிக அளவில் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பண மோசடி, அந்த ட்ரேட்ல ஈடுபடுற அந்த மோசடி சம்பந்தமான புகார்கள் தான் அதிக அளவு வருது. அதுவும் தொடர்பாகவும் நம்ம தீவிரமா நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்து வரோம். பாதிக்கப்பட்டவங்க உடனடியா புகார் கொடுத்தா 1930 நம்பர்ல புகார் கொடுத்தா உடனடியா அவங்க பேங்க் அக்கௌண்ட் பிளாக் பண்ணி அவங்களோட பணம் திரும்ப பெறுவதற்கு ஒரு எளிமையான ஒரு வழி அமையும். அதனால பணம் இழந்த உடனே 1930 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ற நடைமுறை பொதுமக்களுக்கு தெரியணும்.